நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரிசுத்த பிதாவே, சர்வ சிருஷ்டிக்கும் ஆண்டவரே, எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த வேலைக்காகவும் நம்ம சோதித்து தாப்பனே, இந்த நாளிலும் என் சித்தத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக இப்போதும் பிள்ளைகளும் நாங்களும் உண்மை அறிகிற அறிவை இனிப்பூட்டி கொண்டு உமக்கு பிரியம் உண்டாக பாத்திரராய் நாங்கள் நடந்து கொள்ளும்படி கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியத்தை தொகர் மூலமாய் நாங்கள் கேள்விப்படும்படியாகவும் இது எங்களுக்கு ஒரு அலைபேசியின் வாயிலாக எங்களுக்கு ஏற்பட்டிருந்த பெருந்தான கிருபைக்காக தேவருக்காக நாங்கள் சொல்லிட்டு தாப்பனே, பேசக்கூடிய சகோதரையும் ஆசீர்வதித்து மென்மேலும் உங்களுடைய ஊழியம் பெருகவும் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றவும் அவளோடு கூட நாங்களும் சத்தியத்தை கற்றுக்கொண்டு நாங்களும் இந்த உலகத்திலே சத்தியத்துக்கு சாட்சியை வாழவும் இதன் மூலமாய் சத்தியத்தின் சூழ்ச்சிய சத்தியம் பரவி பலன் தரவும் அநேகரை நாங்கள் கொண்டு செல்லும் வகையில் எங்களை வழிநடத்த வேண்டுமாறு வேண்டிக் கொள்கிறோம். பிள்ளைகளும் கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தந்து இம்மட்டும் காத்து வருகிறே அதற்காக சோதித்து இருக்கிறோம். மற்ற காரியங்களும் ஒரு பொறுப்பில் தாப்பனே, ஆரம்ப முதல் முடிவரை ஒரு கிருபை பிரசனம் எங்களோடு கூட இருந்துமாறு உங்க நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமா இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெப பங்களை மன தாழ்மையோடு எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென். மியூட்ல போட்டுக்கோங்க. நேற்றைய தினம் யாக்கோபு எப்படி பெரிய செல்வந்தனானார் என்பதை குறித்து பார்த்தோம். யாக்கோபுக்கு லேயாள் மற்றும் ராக்கேல் என்ற 2 மனைவிகளும் அந்த மனைவியுடைய வேலைக்காரிகளான சில்பால் பெல்கால் என்பவர்களும் மறுமனையாட்டிகளாக இருந்தார்கள். அந்த 4 பேர் மூலமாக 12 மகன்களும் 1 மகளும் பிறந்தார்கள். அதன் பிறகு யாக்கோபு தான் தன்னுடைய மாமன் வீட்டிலே சேகரித்த செல்வங்கள் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தன்னுடைய குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு தன்னுடைய சொந்த பூமிக்கு திரும்பி வந்தான். அங்கே சொந்த பூமிக்கு வந்த போது அங்கே ஏசா முன்பு பகைவனாக இருந்த போதிலும் இப்பொழுது அவன் சமாதானமாகிவிட்டான். அப்ப அங்கே தொந்தரவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்க முயற்சி செய்தான். அப்போ முதல்ல அவர் ஜெகதல லூஸ் என்ற இடத்துல தேவனுக்கு பொருத்தனை பண்ணி கொண்டார் அல்லவா, அந்த பொருத்தனை மறந்து போய்விட்டார். அதனால குடும்பத்திலே சில குழப்பங்கள் நேரிட்டது. அப்ப தேவன் யாக்கோபை நோக்கி என்ன சொல்றாரு, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரன் ஏசாவின் முகத்துக்கு வெளியே ஓடின போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். உடனே யாக்கோபு எழுந்து அதே போன்று செய்தார். அதன் பிறகும் கூட அங்கே பார்க்கின்ற போது யாக்கோபு வரவர் விருத்தியானார். அவர் தன்னுடைய தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்துல குடியிருந்தார். அப்படி குடியிருந்த போது அவருடைய காரியங்கள் எல்லாவற்றிலையும் தேவன் அவரை ஆசீர்வதித்தார். அதன் பிறகு பார்க்கும்போது யாக்கோபுடைய 12 மகன்கள், ரூபன் தொடங்கி பென்யமீன் வரைக்கும் 12 மகன்கள் இருந்தார்கள். அதுல 11வது மகன் யோசேப்பு மிகுந்த ஞானமுடையவராக இருந்தார். சின்ன பையனா இருந்தபோது ஞானமுடைய மிக்கவராக இருந்தார். தன்னுடைய அண்ணன்கள் எல்லாம் செய்கின்ற அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தகப்பனும் சொல்லி விடுவார். அதனாலே தகப்பனுக்கு யோசேப்பை ரொம்ப பிடித்திருந்தது. ஆனால் ரூபன் முதற்கொண்டு அந்த 10 பேருக்கு மூத்தவங்க, யோசேப்புக்கு மூத்தவங்க 10 பேருக்கும் யோசேப் மேல ரொம்ப கோபமா இருந்தது. இது போதாதுன்னு யாக்கோபு யோசேப்புக்கு மாத்திரம் பல வர்ணமான அங்கி ஒன்றை தைத்து கொடுத்திருந்தார். இது இன்னும் கோபத்தை தூண்டி விட்டது இந்த சகோதரர்களுக்கு. அடுத்து பார்க்கும்போது யோசேப்பு கனவு கண்டேன்னு சொல்றாரு. என்ன கனவு கண்டாய் அப்படின்னு கேட்கிற போது, நம்ம எல்லாரும் கோதுமை வயல்ல அரிக்கட்டை அறுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல என்னுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நின்றுச்சு, உங்களுடைய 11 பேருடைய அரிக்கட்டுகளும் என்னுடைய அரிக்கட்டை வணங்குச்சு அப்படின்னு சொல்லி இந்த எல்லாரும் கோபமாகறாங்க. பெஞ்சமின் ஒருத்தனை தவிர எல்லாரும் கோபமாகறாங்க. அப்ப நாங்கெல்லாம் உன்னை வணங்கணும்னு சொல்றியாடா அப்படின்னு. அடுத்து இன்னொரு கனவு கண்டான். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் தன்னை வணங்குவதாக கனவு கண்டான். இதை கேட்டு யாக்கோபுக்கே கொஞ்சம் லேசா கோபம் வருது. ஏன்னா இப்ப சூரியன்னா நானு, சந்திரன்னா உங்க அம்மா, 11 நட்சத்திரங்களாம் 11 பிள்ளை, அந்த உன்னுடைய அண்ணன் 11 பேரு, நாங்க எல்லாம் சேர்ந்து உன்னை வணங்குவோங்கிறியா அப்படின்னு அவரும் கூட கட்டிக்கிறார். அதன் பிறகு
யோசேப்புடைய மூத்த சகோதரர்கள் 10 பேரும் ஆடுகளை மேய்ப்பதற்காக போனார்கள். சில நாள் பொறுத்து போய் அந்த ஆடுகளை மேய்க்க போன அன்னைங்கள்னா என்ன செய்யறாங்க பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி யோசேப்பு அனுப்புறார். அவர் வழக்கம் போல அந்த பலவர்ணமான அங்கி போட்டுக்கிட்டு ஸ்டைலிஷா போறார். அங்க போற போது இந்த 10 அன்னைங்களும் வயிறறிஞ்சு கிடக்குறாங்க. வராண்டா, கனவு காங்கிற வராண்டா, அவனை கொண்டுடுவான் அவனை, அவன் என் கனவு எப்படி பழகின்னு பார்ப்போம் அப்படின்னு கிட்டத்துல வந்தோடனே அவன் அங்கேயே கழட்டிக்கிட்டு அவனை ஒரு பெரிய குழி, அது தண்ணீர் இல்லாத ஒரு வர குழி ஒன்று இருக்குது, அந்த குழிக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. அவன் எங்க கிடக்குறான். இவங்க எல்லாம் சாப்பிட்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, மீதியானியர்கள் எகிப்துக்கு போற வியாபாரிகள் வர்றாங்க. நல்லா இதை கவனிங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில் நேர்ந்த துன்பங்கள் தான் அவரை உயர்த்திற்று. அப்ப மீதியான்கள் அங்கே வந்த போது அங்கே ஒரு சகோதரன் சொல்றான், டேய் இவனை கொள்றதுனால நமக்கு என்ன லாபம், பேசாம இவனை மீதியான்களுக்கு வித்துரும், அவங்க எகிப்து கொண்டு போட்டோம், அவன் கண்காணாம இருந்துட்டு போட்டோம், நம்ம ஏன் அவன் ரத்த பிள்ளையை சுமந்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயோ போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வித்துட்டு அவனுடைய அங்கிய எடுத்தாங்க இல்லையா, அந்த அங்கிய ஒரு ஆட்டுக்குடைய ரத்தத்தில் தோச்சு அவங்க அப்பாட்ட கொண்டே காமிக்கிறாங்க. நாங்க வரும்போது இந்த அங்கி வழியில பார்த்தோம்ப்பா, அங்க பாருங்க இது யோசேப்பு அங்கி மாதிரில இருக்குது. அவன் அழுகுறான் யாக்கோபு, ஐயோ என் மகனை ஏதோ மிருகம் அடிச்சு பிடிச்சு போல இருக்குது அப்படின்ட்டு அழுகுறான். அவன் துக்கமே தீரல, ரொம்ப நாளா துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா யோசேப்பு யாக்கோபு மிகவும் நேசித்த மனைவியாகிய ராக்கேலுக்கு பிறந்த முதல் மகன். அதனால ரொம்ப துக்கம் அடைகிறான் யாக்கோபு. இங்க எகிப்துக்கு போன யோசேப்புக்கு என்னவாயிடுச்சு, அங்கே எகிப்துல இருக்கிற போத்திபார் என்ற அரசனுக்கு பிரதானியாக இருக்கிற ஒரு போத்திபார் என்ற ஒரு மனுஷன் யோசேப்பை அடிமையாக விலைக்கு வாங்குகிறான். யோசேப்பு நிமித்தமாக போத்திபாருடைய வீட்டார் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார் தேவன். அங்கே போத்திபார் என்ன செய்தான், யோசேப்பினுடைய அறிவு கூர்மை, அவனுடைய புத்திசாலித்தனம், வேலையில செய்கின்ற நேர்த்தி எல்லாவற்றையும் பார்த்து அவனை தன்னுடைய வீட்டிற்கு எல்லா காரியங்களையும் நிறைவேற்றக்கூடிய மேனேஜர் மாதிரி ஒரு பொறுப்பை கொடுக்குறான். அப்ப அந்த வீட்டுல யோசேப்பு வச்சதுதான் சட்டம், எல்லாமே அந்த மாதிரி கொடுத்தான். அவன் போத்திபார் உட்காந்து இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்பானா. வேற எதுவுமே வீட்டு விஷயங்களை கவனிக்க மாட்டானா, எல்லாத்தையும் யோசிப்பு கவனிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் அப்ப ஒரு அழகான ஒரு வாலிபனாய் இருந்தான், புத்திசாலித்தனமும் நிறைந்தவனாய் இருந்தான். இதை பார்த்த போது போத்திபாருடைய மனைவி யோசேப்பின் மேல் ஆசீர்வதிக்கிறாள். அடிக்கடி கூப்பிடுறான். அப்ப யோசேப்பு சொல்றான், இங்க பாருங்கம்மா, நீங்க என்னுடைய முதலாளியோட வீட்டுக்காரம்மா, அதனாலதான் உங்களை மட்டும் விலக்கி வச்சிருக்கிறாரு எனக்கு, மற்றபடி இந்த வீட்டுல என்னிலும் பெரியவன் யாருமே இல்லை, நான் சொல்றதுதான் இங்க சட்டமா இருக்குது. இப்படி இருக்கும்போது நான் என்னுடைய முதலாளிக்கும் தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை செய்யறது எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டு அநேக நாள் தள்ளிக்கிட்டே வர்றான். ஒரு நாள் வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயமா போன போது அங்க வந்தா போத்திபார் மனைவி வந்தா, அவனை வா நம்ம 2 பேரும் படுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்போ யோசேப்பு தப்பிச்சு ஓடுறான் வெளியில. பாருங்க, 18 வயசு பையன். அந்த 18 வயசுல பொதுவா வாலிபர்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு பெண்ணை பார்த்த உடனே இச்சை அதிகமா எழுமல்வா. இவன் தேவனுக்கு பயந்த மனிதனாய் இருந்தான். யோசேப்பு சிறு வயதுல கூட என்ன செய்யறான், ஓடுறான். அப்ப இவ மேல் அங்கேயே பிடிச்சி இழுக்கிறா, யாரு, போத்திபாருடைய மனைவி. அப்ப அதை விட்டுட்டு ஓடி போயிட்டான். இவன் அந்த அங்கேயே கையில வச்சுக்கிட்டு தன்னுடைய கணவன் வந்த உடனே, இங்க பாருங்க, நீங்க எகிப்துல இருந்து அந்த ஐபிரேயன் ஒருத்தனை இங்க வாங்கிட்டு வந்தீங்க, அவன் இன்னைக்கு என்னைய ஸ்பாயில் பண்ண வந்தான், கெடுக்க வந்தான். அப்ப நான் என்ன செஞ்சேன், அவனை திமிரி தள்ளி விட்டேன். அவன் தன்னுடைய அங்கேயே கூட விட்டுட்டு ஓடி போயிட்டான். அங்க பாருங்க அங்கே இருக்குதுங்க. அவன் என்ன நினைப்பான், போத்திபார் மனைவி சொல்றதானே கேட்பான். உடனே என்ன செய்யறான், அரசாங்க கைதிகள் இருக்கக்கூடிய அரண்மனை சிறைச்சாலையில யோசேப்பை கொண்டு போய் அடைக்கிறான்.
பாருங்க, முதல்ல அடிமையாக விற்கப்பட்டான். அடுத்ததாக விபச்சாரம் செய்வதற்கு தூண்டப்பட்டான். அடுத்ததாக அதற்கு இணங்காதனாலே சிறைச்சாலையிலே கைதியாக அடைப்பட்டான். இது அத்தனையும் தேவனுடைய சித்தம். இதை நான் புரிஞ்சுக்கணும். நாம வாழ்க்கையில கஷ்டப்படுறோம்னா, நேர்மையா இருக்கிற போது கஷ்டம் தான் நிறைய வரும். கஷ்டப்படுறோம்னா வேற ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி நம்ம நகர்த்துறாருன்னு அர்த்தம் ஆண்டவர். அதனால பொறுமையாக கடினமான சூழ்நிலையை தாண்டி வர வேண்டும். நன்மை செய்து பாடம் அனுப்பிப்பது தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்கிறது. அப்ப ஜெயில இருக்கிறான் யோசேப்பு. ஜெயில அடைபட்டு கிடந்த கைதியில் 2 பேர் இருக்கிறாங்க. ராஜாவை கொலை செய்ய முயற்சித்த 2 பேர். ஒருவன் ராஜாவுக்கு திராட்சரசம் பிழிந்து கொடுக்கிறவன், இன்னொருவன் ராஜாவுக்கு அப்பம் சுட்டு கொடுக்கிறவன். அந்த 2 பேர் ஒரு நாள் காலையில ரொம்ப கவலையோட உட்கார்ந்துருந்தாங்க. இதுக்கிடையில் இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய எல்லா மேனேஜ்மெண்ட் பொறுப்பையும் சிறைச்சாலை அதிகாரி யோசேப்ட கொடுத்தான். யோசேப்புக்கு எங்க போனாலும் மேனேஜர் வேலை தான். அங்க சிறைச்சாலை கைதிகளை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை பூரா யோசேப்ட கொடுத்தான். அப்ப அவன் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வர்ற போது இந்த 2 பேர் கவலையோட உட்காந்துருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு கேட்கிறான் யோசேப்பு, என்ன ஆச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? நைட்டு நாங்க 2 பேருமே ஒரு கனவு கண்டோம். அந்த கனவுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல, அதனாலதான் இப்படி உட்காந்துருக்கோம். கனவுகளுக்கு அர்த்தம் சொல்றது தேவனுடைய வேலை இல்லையா? அந்த கனவை சொல்லு, நான் தேவன்கிட்ட கேட்ட அர்த்தத்தை சொல்றேன் அப்படின்னு. அப்ப போதா திராட்சரசம் பிழிஞ்சு கொடுக்குறவன் ஒரு கனவு சொல்றான். நான் 3 திராட்சை குலைகளை பார்த்தேன் கனவுல. அந்த 3 திராட்சை குலைகளையும் பறித்து அதை திராட்சை ரசமாக பிழிந்து ராஜாட்ட கொடுத்தேன். இந்த ராஜா வாங்கி குடிச்சாரு. உடனே யோசிப்பு என்ன சொல்றான், அந்த 3 திராட்சை குலைகள்ங்கிறது 3 நாளை குறிக்குது. இன்னும் 3 நாள் இல்லை, இன்னையிலிருந்து 3ஆவது நாள் உன்னை ராஜா விடுதலை செய்து பழையபடி தன்னை திராட்சரசம் பிழிந்து கொடுக்க வேலையில அமர்த்திக்குவாரு. உடனே இந்த ரொட்டி சுட்டு கொடுத்தேன். அவன் கனவை சொல்றான், நான் 3 கூட நிறைய அப்பங்களை கொண்டு போனேன் ராஜாவுக்காக. அப்படி போகும்போது வழியில காக்கா கழுகெல்லாம் பறந்து இந்த கூடையில் இந்த அப்பத்தை பூரா கவிக்கிட்டு தின்னுட்டு ஓடிடுச்சு. அப்ப யோசிப்பு சொல்றான், அந்த 3 கூடைங்கிறது 3 நாளை தான் குறிக்குது. இன்னையில இருந்து 3ஆவது நாள் ராஜா உன்னை தூக்குல போட போறாரு. உன்னுடைய மாமிசத்தை காக்கையும் கழுகு சாப்பிட போகுது. எப்படி இருந்திருக்கும் உனக்கு? 3ஆவது நாள் வருது, அது பார்வோனுடைய பிறந்த நாள். அந்த பார்வோனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு இந்த கைதிகள் 2 அழைத்து கொண்டு போய் ராஜாட்ட விடுறாங்க. அதுல அந்த திராட்சரசம் பிழிஞ்சு கொடுக்கறவன் ஒன்னும் குற்றம் செய்யல அப்படின்ட்டு நிரூபணம் ஆயிடுச்சு. அதனால பழையபடி அவனை அந்த வேலைக்கு வச்சுக்கலாம். இந்த அப்பா சுட்டவன் என்ன குற்றம் செஞ்சான்னு தீர்மானம் ஆச்சு. அப்பா சுட்டவனை யோசிப்பு சொன்னபடியே தூக்குல போட்டான். இந்த திராட்சரசம் பிழிஞ்சு கொடுக்குறோன்ட்ட யோசிப்பு ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தான். அண்ணே, நீங்க போய் ராஜா கிட்ட மறுபடியும் வேலையில உட்கார்ற போது என்னை பத்தி சொல்லுங்கண்ணே, நான் ஒரு குற்றமும் செய்யல, ஒரு குற்றம் செய்யாம அடைச்சிருக்கிறாங்க, சொல்லுங்க ராஜா கிட்ட. ஆனா இந்த படுபாவி என்ன பண்ணிட்டான், போய் அவன் அங்க பழையபடி அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் மறந்தே போயிட்டான் யோசிப்பான். அப்புறம் 2 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் ராஜா கனவு கண்டார். 2 கனவு கண்டாரு. அந்த 2 கனவுகளுக்கும் அர்த்தம் சொல்வதற்கு ஈர்த்தில உள்ள மந்திரவாதிகளாலோ ஜோசியக்காரர்களாலோ குறி சொல்வதாலோ ஒண்ணுமே முடியல, யாருக்குமே அர்த்தம் சொல்ல முடியல. அப்பதான் இவன் திராட்சரசம் பிழியவனுக்கு ஞாபகம், ராஜராஜா மன்னிச்சுக்குங்க, நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட, ஜெயில யோசிப்புன்னு பேருடைய ஒரு எபிரேய பையன் இருக்கான். அவன் எங்களுக்கு 2 பேத்துக்கும், எனக்கும் ரொட்டி சுடுறவனுக்கும் கனவு கண்டோம் நாங்க. அந்த கனவுகளுக்கு பலன் அவன் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. அவனை ரொட்டி சுடுறவன் தூக்குல போட்டீங்க, என்னை திருப்பி அப்பாயின்ட் பண்ணிட்டீங்க. ஒருவேளை அந்த எபிரேய அடிமையை கூப்பிட்டாக்கான் அவன் இந்த கனவுகளுக்கெல்லாம் பலன் என்னன்னு சொல்லுவான் அப்படின்னு. உடனே யோசிப்ப நல்லா குளிக்க வச்சு நல்ல ட்ரெஸ் பண்ணி நீட்டா கொண்டு ராஜா கிட்ட முன்னாடி விடுறாங்க. அப்படி ராஜா கிட்ட முன்னாடி வந்த போது 30 வயது உடையனவா இருந்தான். அப்ப ஏறக்குறைய 10-11 வருஷம் ஜெயில இருந்திருக்கான். 10ல இருந்து 11 வருஷம் வரைக்கும் ஜெயில இருந்திருக்கான், ஒண்ணுமே குற்றம் செய்யாம.
அப்ப ராஜாட்ட வந்த போது ராஜா வந்து கனவை சொல்றார். நான் வந்து நைல் நதி கரையோரமா நின்றுகிட்டு இருந்தேன். அப்போ 7 கொழுத்த பசுக்கள் நைல் நதியிலிருந்து வந்தது வெளியில. அதை தொடர்ந்து 7 வற்றலான பசுக்கள் வந்தது. இந்த 7 வற்றலான பசுக்களும் இந்த 7 கொழுத்த பசுக்கள் மேல விழுந்து அவைகளை சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டும் கூட இது வத்தலாவே இருந்துச்சு. உடனே நான் திடுக்குன்னு முழிச்சுக்கிட்டேன். திருப்பி தூங்கும்போது திருப்பி இன்னொரு கனவு வந்துச்சு. அதே நைல் நதிக்கரை ஓரமாக 7 நல்ல வளமான செழித்த தானிய கதிர்கள் விளைந்து நின்றன. கோதுமை கதிர் தானிய கதிர்கள். அடுத்து காற்றடிக்கிற போது ஒரு 7 சாவியான கதிர்கள் வந்தது. அதுல தானியமே இல்ல. சாவியனாக்கும் ஒண்ணுமே இல்ல, இருக்காது. அதுல அந்த இழைச்ச போன அந்த கதிர்கள் வந்து இந்த கொளுத்த கதிர்கள் மேல விழுந்து இத சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டா அந்த கதிர் வந்து அப்படியே சாவியா தான் இருந்துச்சு. அது பூர்ணமாகவே இல்ல. இதுக்கு 2க்கும் அர்த்தம் என்னன்னு தெரியல அப்படின்னு. அப்ப யோசேப்பு சொல்றாரு, 2 கனவுகளும் ஒரே விஷயத்தான் குறிக்குது ராஜா. 7 பசுக்களும், அதாவது கொழுத்த 7 பசுக்களும் நல்ல செழுமையான 7 தானிய கதிர்களும் இப்ப வரப்போகிற 7 வருஷங்களை குறிக்குது. இந்த 7 வருஷத்துல உங்களுடைய நாடு பூரா பயங்கரமான விளைச்சல் உண்டாயிருக்கும். மக்கள்கிட்ட அபரிமிதமா தானியங்கள் இருக்கும். எந்த அளவுக்குனாக்கும் மக்கள் வந்து தானியத்தை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நிறைய இருக்கும். நல்ல விளைச்சல் இருக்கும் 7 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் வரப்போற 7 வருஷம் வந்து இந்த செழுமையை பூரா மறக்கடிக்கிற அப்படி கடுமையான பஞ்சமா இருக்கும். அந்த பஞ்சத்துல இந்த செழுமையே மறந்து போகும். அதனால ராஜா செய்ய வேண்டியது என்னன்னாக்கும், இந்த 7 வளமான வருஷங்கள்ல விளையக்கூடிய தானிய கதிர்கள்ல தானியங்கள்ல மக்களுடைய தேவைக்கு போது மிச்சத்தை பூரா வாங்கி ஆங்காங்கே களஞ்சியங்களை கட்டி சேர்த்து வச்சிருங்க. அப்பதான் அந்த 7 வருஷம் பஞ்சமான 7 வருஷத்துல நாட்டை நீங்க காப்பாற்ற முடியும். அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ஒரு புத்தியும் யுக்தியும் உள்ள ஒரு மனுஷனை நியமிச்சு, ஒரு மேனேஜர் மாதிரி நியமிச்சு அவனை கொண்டு எகிப்து நாடு எங்கும் தானியங்களை சேகரித்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட புத்தியும் யுக்தி உள்ள மனுஷன் உன்னை தவிர வேற யாரா இருக்கிறான், நீயே இருந்துக்கோ அப்படிங்கிறான். இப்படித்தான் வந்து சிறைச்சாலையிலிருந்து ஆளுநராக உயர்த்தப்பட்டார் யோசேப்பு. அப்படி உயர்த்தது மட்டுமல்ல, அங்க இருந்த ஒரு ஆசாரியனுடைய மகள், ஓன் பட்டணத்து ஆசாரியனுடைய மகள் ஆசனேத் என்பவளை யோசேப்புக்கு மனைவியாக திருமணம் செய்து கொடுத்தார். அதன் மூலமாக அந்த பஞ்சத்துக்கு முன்பாகவே வளமையான காலங்களிலேயே 2 பையங்க பிறந்தாங்க யோசேப்புக்கு, எப்ராயிம் மனாசேன்னு சொல்லிட்டு. இந்த எப்ராயிம் மனாசே தான் இஸ்ரேல் கோத்திரத்துல வருவாங்க. யோசேப்பு வரமாட்டாரு, லேவி வரமாட்டாரு. இந்த 2 பேரும் வரமாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதுக்கு பதிலாக எப்ராயிம் மனாசே 2 பேர் வந்து கோத்திரப்பிதாக்கள் ஆகின்றார். இந்த வளமான 7 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பஞ்சமான 7 வருஷம் வர தொடங்குது. இந்த பஞ்சம் வந்து உலகெங்கும் ஏற்பட்ட கொடிய பஞ்சமாக இருக்குது. இதை பத்தி ரெக்கார்டும் இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டும் இருக்குது. உலகம் எங்கும் ஒரு பஞ்சம் வந்தது அப்படின்ட்டு. சொல்ல போனா யாரு கண்டா இப்ப நடக்கிற யுத்தங்களை பார்க்கும்போது திருப்பி உலகம் பூரா ஒரு பஞ்சம் வந்தாலும் வரும், சொல்ல முடியாது. அப்ப உலகம் பூரா பஞ்சம் வந்த போது கானான் தேசத்திலும் பஞ்சம் உண்டாயிடுச்சு. அப்ப கானான் தேசத்துல யாக்கோபு கேள்விப்படுறான் எகிப்துல தானியம் இருக்குதுன்ட்டு. ஆனா எகிப்துக்கு யோசேப்பை அடிமையா வித்ததை நீங்க சொல்லவே இல்லை. யாருகிட்ட? அப்பா கிட்ட. அங்க இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா எகிப்துல தானியம் உண்டு என்று கேள்விப்பட்டு தன்னுடைய 10 மகன்களையும் அனுப்புறாரு. பென்யமீனை மட்டும் வச்சுக்கிறாரு. ரூபன் தொடங்கி 10 பேரையும், என்ன சரி, ரூபன் தொடங்கி இஸ்சாக்கார் வரைக்கும் 10 பேரையும் எகிப்துக்கு அனுப்புறாரு. தானியம் வாங்கிட்டு வாங்க. அங்க போற போது யோசேப்பு கண்டுகிட்டான். இவங்கெல்லாம் நம்ம அண்ணங்கன்னு கண்டுக்கிட்டான் யோசேப்பு. ஆனா இவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவன் எகிப்தியன் மாதிரி மேக்கப் பண்ணிருக்கான். இன்னொன்னு, அவன் எபிரேய மொழி பேசல, எகிப்திய மொழி பேசுறான். எகிப்திய துபாஷியை வச்சு டிரான்ஸ்லேட்டரை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி தான் பேசியிருக்கான். அப்ப அங்க வந்து பல காரியங்கள் நடக்குது. முதல் தடவை போனாங்க, 2வது வந்து என்ன செய்யறாங்க, உங்க சின்ன தம்பியும் கூட்டிட்டு வரணும் அடுத்த தடவை வரும்போது அப்படின்ட்டு ஒருத்தனை பிடிச்சி வச்சுக்கிறான். சிமியோனை பிடிச்சி வச்சுக்கான். போற போது யாக்கோபிட்ட சொல்றாங்க அடுத்த தடவை வரும்போது பெஞ்சமினை கூட்டி சொன்னான். பெஞ்சமின்லாம் விட மாட்டேன், யோசேப்பு என்னான்னு தெரியல, இப்ப இவனையும் கூட்டி பின்னா நான் என்ன செய்யறது அப்படிங்கிறான். அப்படின்னா நாங்க போக மாட்டோம்.
அப்படிங்கிறான். அப்ப அங்க அவருக்கு ஒரு திணை கொடுத்து பெஞ்சமினையும் கூட்டிட்டு போறாங்க. அந்த 2ஆம் இடம் போற போது அவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு சாப்பிட வர சொல்றான் யோசேப்பு. சாப்பிட போனாக்கா கரெக்டா மூத்தவன் சின்னவன் வரைக்கும் கரெக்டா வரிசை போட்டு நீங்க உட்காரணும், நீங்க உட்காரணும், நீங்க உட்காரணும் சொல்லிச்சு. எப்படிடா நம்ம பிறந்த வரிசை இவனுக்கு தெரிஞ்சோம்னு யோசிக்கிறாங்க. எல்லாம் உட்காந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் இங்க யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துகிறான். நான் தான் உங்க தம்பி யோசேப்பு அப்படிங்கிறான். அந்த இடத்துல யோசேப்பு என்ன சொன்னாரு பாருங்க. அதை கேட்டோன்னே உங்களுக்கு எல்லாம் திகைப்பாயிருச்சு. ஆனா யோசேப்பு சொல்றாரு, என்ன சொல்றாருனாக்கா, அப்ப இல்ல இருங்க. அப்ப தன்னை வெளிப்படுத்துறாரு. நீங்க போங்க, இன்னும் பஞ்சம் இருக்குது. அந்த பஞ்ச காலத்துல நம்ம எல்லாரும் நம்மளெல்லாம் பிழைக்கணும். அதுக்காக தேவன் என்னை முன்னாடியே அனுப்பியிருக்கிறாரு. நீங்க போய் அப்பாவை எல்லாரையும் குடும்பத்தோட கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி வண்டிகளை எல்லாம் அனுப்பி வைக்கிறார். அதே மாதிரி யாக்கோபு அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் எகிப்துக்கு சேருகிறார்கள். யாக்கோபு மரித்த போது இந்த அன்னைங்களுக்கெல்லாம் பயம் பிடிச்சுக்குச்சு. தகப்பன் மரணமடைந்த பின்பு யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காக உனக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உங்களுடைய தகப்பனார் மரணமடைய முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார் அப்படிங்கிறார். பயம் எங்களுக்கு. ஆகையால் உடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன போது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ்வாய் விழுந்து, இதோ நாங்கள் உனக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நான் எதுக்கு பழிக்கு பழி வாங்கணும்? நான் தேவன் இல்லையே. நீங்கள் எனக்கு தீமை செய்தை நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை பட்சமாய் பேசினார். அப்ப யோசேப்பும் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். அவன் எப்ராஹிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கொள்ளு பேரங்களையும் பார்த்தான். மனசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் படியில வளர்க்கப்பட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து இந்த தேசத்தை விட்டு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேலுக்கு ஆணையிட்டுக் கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வக்கமிட்டு எகிப்து தேசத்துல அவனுக்கு ஒரு பெட்டியில வைத்தார்கள். இதோடு ஆதியாகமம் முடிகிறது. அடுத்தபடியாக யாத்திராகமம் பார்க்கிற போது இந்த தொடக்கத்துல எகிப்துக்கு போன இஸ்ரவேல் குமாரருடைய பெயர்கள் எல்லாம் சொல்றாங்க. ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், பென்யமீன், தான், நப்தலி, காத், ஆசேர். இவர்களோடும் அவர்கள் குடும்பத்தாரோடும் அங்கே போயிருந்தார்கள். யோசேப் யாக்கோபுடைய கர்ப்ப பிறப்பா இருந்தவர்கள் மொத்தம் 70 பேர். அவர்கள் மிகுதியும் பழகி பெருகினார்கள். அப்பொழுது யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா எகிப்தில் தோன்றினான். யோசேப்பு தேசத்தை செய்த நன்மைகளை பற்றி அறியாத ஒரு ராஜா, ஒரு 3 தலைமுறைகள் போனதுக்கு அப்புறம் ஒரு ராஜா எழும்பினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதை இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவருமாய் இருக்கிறார்கள். ஒரு யுத்தம்னு வந்துருச்சுனாக்கா, அவங்க நம்ம பகைவர் கூட போய் சேர்ந்துட்டாக்கா நமக்கு சிக்கலாயிரும். அதனால இவங்களை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர்களை சுமை சுமக்கிற வேலையினாலே ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பிக்தோம், ராம்சேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். கொடுமையா வேலை வாங்கினாலும், சாந்து, செங்கல் வயல் வேலைகள் எல்லாத்தையும் வேலையை செஞ்சாலும், வேலை செய்ய செய்ய எங்க பிள்ளைங்க நிறைய பிறந்துட்டு தான் இருக்குது.
அப்ப என்ன செய்யறாரு எகிப்தின் ராஜா? சிப்பிரால் போவாள் என்ற பேருடைய எபிரேய மருத்துவச்சியோட பேசி, நீங்க போய் எபிரேய பெண்களுக்கு வைத்தியம் பிரசவம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஆண் பிள்ளை பிறந்தா கொண்டு போட்டுருங்க, பெண் பிள்ளைனா உயிரோடு இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததுனாலே அப்படி செய்யவில்லை. திருப்பி கூப்பிட்டு கேட்கிறான், ஏன் செய்யல நீங்க? ராஜா, நாங்க போறதுக்கு முன்னாடி அவங்க குழந்தையை பெத்து மடியில வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க பலசாலி பெண்கள், குழந்தையை பெத்து மடியில வச்சுக்கப்போ நாங்க எப்படி அந்த பிள்ளைய பிடுங்கி கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விட்டுறாங்க. அப்பதான் என்ன செய்யறான், இன்னொரு ஆர்டர் போடுறான். இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு பிறக்கும் ஆண் குழந்தைகளை நைல் நதியில எரிந்து விட வேண்டும், கொல்றதுக்காக நைல் நதியில எரிந்து விட வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். அப்படி இருக்கிற போது லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியுடைய குமாரத்தில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அவள் வந்து கர்ப்பமாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். அதுக்கு முன்னாடியே இன்னொரு ஆண் பிள்ளை பொம்பளை பிள்ளையும் இருக்குதாலாம் வந்து வளர்ந்ததுங்க. இந்த சட்டம் போட்டதுக்கு அப்புறம் பிறந்த பிள்ளை வந்து அழகானது என்று கண்டு 3 மாதம் வரைக்கும் ஒழித்து வைக்கிறாள். அதுக்கு மேல ஒழிச்சு வைக்க முடியல, பிள்ளை சத்தம் ஊற கூட்டிடும்ல. அதனால என்ன செய்யறா, நாணல்ல ஒரு பெட்டி செஞ்சு அந்த பெட்டியில உள்ளும் புறம்பும் உள்ளையும் வெளியும் தார் பூசி அந்த பெட்டிக்குள்ள அந்த குழந்தைய வச்சு அதுக்கு மூடியும் செஞ்சு அதை கொண்டு நைல் நதி ஓரமா விட்டுட்டு, அந்த பிள்ளையுடைய அக்காள் தன்னுடைய மகள் அவளை இந்த பெட்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாரு, யார் அவ, மிரியாம், இந்த பெட்டி கூடவே போ, இந்த பெட்டிக்கு என்ன ஆகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டான். அதே மாதிரி கரையோரமா பெட்டியோட போயிட்டு இருக்கான். அந்த பெட்டி போய் எங்க போய் சேருது, எகிப்திய இளவரசி குளிக்க வருகிறாள் அவள் தோழிகளோடு. அப்ப நானும் புதர் நடுவில் அந்த பெட்டியை பார்க்கிறான். அந்த பெட்டியை எடுத்துட்டு சொல்றான் தோழிகள்கிட்ட. அந்த பெட்டியை எடுத்து வந்து திறந்த உடனே பார்த்தா குழந்தை இருக்கு இல்ல. ஆகா, இது எபிரேய குழந்தை இல்லையா, இவ்வளவு அழகா இருக்குது, தண்ணீர்ல இருந்து எடுத்ததுனால நான் மோசேன்னு பேர் வைக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ இந்த மிரியாம் போய் நைஸா கேட்கிறா ராணி கிட்ட, ராணிம்மா, இந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு எபிரேய தாய் ஒருத்திய கூட்டு வரட்டுமா? கூட்டுவா, பால் கொடுத்து வளர்க்கணும்ல, சின்ன பிள்ளை இல்ல, அவ கல்யாணம் முடிக்காதவ, அவளை எப்படி பால் கொடுக்க முடியும்? 2வது எபிரேய குழந்தை இந்த குழந்தை, அப்ப எபிரேய பெண்ணா சரியா இருக்கு, நீ கூட்டு வா அப்படிங்க. போய் அவங்க அம்மாவே கூட்டு வந்துட்டா. அப்ப ஈர்த்திய ராணி என்ன சொல்றா, இது என் குழந்தை, இந்த குழந்தைய பத்திரமா வளர்த்து ஏற்ற வேலையில எனக்கு கொண்டு வந்து ஒப்புவிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அப்ப யாருமே ஒன்றும் சொல்ல முடியாது, சந்தோஷமா வளர்க்குறா. வளர்த்துட்டு 5 வயசு முடிஞ்சோடனே கொண்டு போய் திருப்பி ராணி கிட்ட கொடுத்துட்டா. இப்போ அடுத்த 35 வருஷம், 5 வயசுல அரண்மனைக்கு போனாரு மோசே. அடுத்த 35 வருஷம் எகிப்திய கலைகள் எல்லாவற்றையும் கற்று ஒரு தேர்ந்த ஒரு மனிதராக மாறினார். அப்படி தேர்ந்த மனிதராக மாறின போது 40 வயது ஆயிடுச்சு. அப்ப வெளியில போய் தன்னுடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கலாங்கிறதுக்காக போறார். அவர் இஸ்ரவேலருங்கிறத மறைக்கல, யாரும் மறக்கல. ஆனா எகிப்திய ராணி வளர்க்கறதுனால அவன் வளர்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ராஜாவை விட்டுருந்தான். அவர் போய் பார்க்கிற போது இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் பயங்கரமான அடிமைத்தனத்துல ரொம்ப சீரழிறாங்க. அப்ப ஒரு எகிப்திய ஆளோட்டி ஒருத்தன் இஸ்ரேல் ஒருத்தனை அடிச்சு கொன்றுறான். அதை பார்க்கிற போது மோசேயால தாங்க முடியல. அந்த எகிப்தியனை இவரு அடிச்சு கொன்றுறாரு, கொன்னு புதைச்சிட்டு வந்துடுறாரு. அப்புறம் அடுத்த நாள் போறாரு, யாருக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு தன்னை கொன்னது. அடுத்த நாள் போகும்போது 2 எபிரேயர்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப கேட்கிறா, இன்னைக்கு 2 பேரும் சகோதரர் இல்லையா, ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? அப்ப அந்த அநீதி செய்வன் என்ன செய்ய, அநீதி செய்தவன், பிறனுக்கு அநியாயம் செய்தவன் என்ன செய்யறான், மோசைக்கிட்ட, உன்னை யாரா எங்களுக்கு நாட்டாமையா வச்சது, நேற்று அந்த எகிப்தியனை கொண்டு வந்தா என்னையும் கொண்டு பாக்குறியா அப்படிங்கிறான். சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கான். ஆகா, நம்மளை எகிப்தியனை கொண்டது யாருக்கு தெரியாது நினைச்சோம், தெரிஞ்சு போயிடுச்சு போல இருக்கு அப்படின்ட்டு இவங்க இப்ப அங்க பக்கத்துல இருந்த ஒரு எகிப்தியன் என்ன செய்யறான், ஓடி போய் ராஜாட்ட சொல்ல போறான். இவன் தப்பித்து ஓடுகிறான். மோசே 40 வயசுல தப்பித்து ஓடி போய் மீதியான் வனாந்தரத்துக்கு போறான். ஏன்னா ராஜாவுக்கு தெரிஞ்சுன்னா மோசையை கொலை செஞ்சுவான். அப்ப மீதியான் வனாந்தரத்துல போகும்போது அங்க வந்து
ஒரு ஆசாரனுடைய மகள்கள் என்ன செய்யறாங்க, அங்க தண்ணி எடுக்க வர்றாங்க. தண்ணி காட்டுறதுக்கு, தண்ணி மிருகங்களுக்கு, தண்ணி வாடுகளுக்கு தண்ணி காட்டுறதுக்கு வரும். ஆனா அங்க இருக்கிற ஆளுகள் வேற மேய்ப்பர்கள் என்ன செய்யறாங்க, நாங்க தான் முதல்ல தண்ணி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப மோசே போய் நின்று அவங்களை தடுத்து நிறுத்தி முத பெண்களுக்கு இடம் கொடுறாங்க. அவங்க மிருகங்களுக்கு தண்ணி காமிச்சிருப்போம், அப்புறம் மிச்சம் இருக்க நீ குடி கைவிரி அப்படின்னு சொல்லி மோசே கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறார். அப்ப உடனே அவங்க அந்த அக்கா தங்கச்சிக்கு என்ன செய்யறாங்க, நீங்க வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு போறாங்க. எத்ரோ, அவன் பேர் எத்ரோ, அந்த ஆசாரியனோட மகன் தான், மகள்கள் தான் அந்த 7 பேர். அந்த மகள்களோடு மோசே செல்லுகிறார். மோசே சென்ற போது கதையெல்லாம் சொல்றாரு. அப்ப எத்ரோ என்ன சொல்றாரு, பேசாம இங்கேயே இருந்துக்க, நீ ஆடு மிச்சிட்டு இருந்துக்க அப்படின்ட்டு அந்த ஆசாரியனுடைய மகள் ஒருத்தியை இவனுக்கு மோசேக்கு விவாகம் செய்து கொடுக்கிறார். அவன் அங்கே மோசே கெர்சோம் மெராரி என்ற 2 மகன்களை பெறுகிறான். 80 வயது வரைக்கும் அங்கேயே இருந்தான். மோசையினுடைய முதல் 40 ஆண்டு காலம் அரண்மனை வாசம், அடுத்த 40 ஆண்டு காலம் வனாந்திரத்திலே வாசம், ஆடுகளை மேய்க்கிறது. அந்த 80 வயது ஆகிற போது சீனாய் மலையிலே, ஓரே அல்லது சீனாய் பருவத்திலே அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது அங்கே முட்புதர் ஒன்று எரிவதை கண்டார். முட்புதர் எரிகிறது, ஆனால் முட்புதர் கருகவில்லை. அது மாட்டுக்கு முட்புதர் அப்படியே இருக்குது, அதுக்கு மேல நெருப்பு மாதிரி தோன்றுகிறது. இது என்ன அதிசயமா இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டல போய் பார்க்கலாமேன்னு சொல்ற போது அந்த முட்புதர் நடுவில் ஒரு சத்தம் கேட்குது, மோசே நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமி, நீ உன்னுடைய செருப்புகளை கழட்டி போடு. சரிண்டி செருப்பை கழட்டிட்டு கிட்டல போறார். அப்ப அந்த முட்புதர் நடுவில் தேவன் பேசுகிறார். இயேசு கிறிஸ்து கூட இதை பற்றி சொல்லுகிறார். அங்கே ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் தேவனாகிய கர்த்தராகிய நான் பேசுகிறேன், என்னுடைய ஜனங்கள் அங்கே எகிப்திய ஆளோட்டிகளும் தான் மிகுந்த உத்தரப்படுகிறார்கள், நீ போய் அவர்களெல்லாம் விடுவித்துக் கொண்டு வர வேண்டும். பிரியமானவர்களே, நம்மை ஊழியத்துக்கு தேவன் அழைக்கின்ற போது என்னென்ன சாக்கு போகுகளை சொல்லணும், அதெல்லாம் சாக்கு போகுகளை சொல்றோம். இது மோசையிட்டிருந்தே வந்தது. மோசே 10 விதமான சாக்கு போகுகளை சொல்கிறார். அங்கே நான் திக்குவாயேன், நான் போய் சொன்னா நம்ப மாட்டாங்க, தேவன் யாருன்னு கேட்பாங்க அப்படின்னு 10 விதமான சாக்கு போகுகளை சொல்றார். ஆனா தேவன் மோசையை விடவே இல்லை. பிரியமானவர்களே, நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம அவர் நினைத்ததை செய்யற வரைக்கும் நம்மை விடமாட்டார். நான் இப்ப வேதாம கல்லூரியில் சேரும் போது முதல் நாள் போய் வேதாம கல்லூரியில் உட்கார்ந்த போது நான் என்ன நினைத்துக் கொண்டு அமர்ந்தேன் என்றால், சரி பைபிள் காலேஜ் சேர்ந்துட்டோம், பைபிளை பத்தி தெரிஞ்சுக்குவோம், நம்ம நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும், ஊழியம்னாலும் நல்லா பண்ண முடியாதுன்னு நினைச்சுட்டு தான் போய் உட்கார்ந்தேன். ஆனா ஆண்டவர் இந்த 30 ஆண்டுகள்ல என்னை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அவர் நினைத்ததை செய்யும் அளவும் ஆண்டவர் நம்மை விடமாட்டார். அதனால நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும், முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப இவர் கிளம்பி சொல்கிறார். அங்க ஆரோன் வருகிறான். வனாந்திரத்துல 2 பேரும் சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு அப்புறம் போய் எப்படி எகிப்திய ராஜாட்ட பேசுறது எப்படி அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரை ஜனங்கள்கிட்ட போய் சொல்றாங்க. ஜனங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் போச்சு. எகிப்திய ராஜா விடமாட்டேங்கிறான். அப்ப 10 விதமான வாதைகளை தேவன் அனுப்புகிறார், ஒன்றன் பின் ஒன்றாக. அந்த 10 விதமான வாதைகள்ல முதல் 9 வாதைகளுக்கு கூட அசரவே இல்லை எகிப்திய ராஜா. பேன்கள் வந்துச்சு, 3 நாள் இரவும் பகலுக்கு காரிருள் உண்டாச்சு, ஆலங்கட்டி மழை பெஞ்சிச்சு, தவளைகள் வந்துச்சு, பேன்கள் இருந்துச்சு, இப்படி எத்தனையோ விதமான வாதைகளை கொடுத்தோம். அந்த வாதை வர்ற போது நான் விட்டுறேன் இப்ப இந்த இதுக்காக ஜெபம் பண்ணிப்பீங்க. நைல் நதி ரத்தமாயிற்று, அதான் முதல் வாதை. நைல் நதியே ரத்தமாயிற்று. அந்த மாதிரி வாதைகள்லாம் கொடுக்கும்போது நான் விட்டுறேன், இந்த கொடுமையை நிறுத்து அப்படிங்குவான். மோசே தேவன் நோக்கி ஜெபம் பண்ணுவாரு, உடனே அந்த கொடுமையை நின்று போயிடும். அப்புறமேல பார்வோன் என்ன சொல்றா, நான் விட மாட்டேன் அப்படிங்க. பார்வோனுடைய இருதயத்தை அந்த அளவுக்கு கடினப்படுத்தினார் தேவன். கடைசியாக தலைப்பிள்ளை சங்காரத்துல தான் நம்ம ரொம்ப மனது உடைந்து விட்டான். ஏன்னா அந்த தலைப்பிள்ளை சங்காரம் என்பது அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை வாயில் நிலைக்கால்களிலும் ஜன்னல் சட்டங்களிலும் தடவ வேண்டும். அந்த வாயில் நிலைக்கால்களிலும் ஜன்னல் சட்டங்களில் ரத்தம் இருப்பதை பார்த்துட்டு நான் கடந்து போயிருவேன். அதுக்கு பேர் தான் பாஸ் ஓவர். பாஸ் ஓவர்னா கடந்து செல்லுதல். அது பஸ்கான்னு சொல்லி ஒளிபெயர்த்திருக்காங்க தமிழ்ல. பஸ்கானா கடந்து போகுதல்னு அர்த்தம். அப்ப தேவன் கர்த்தருடைய தூதன்
அங்க என்ன செய்வாரு, என்னென்ன வீடுகள்ல அந்த ரத்தம் தடவப்பட்டிருக்கோ அந்த வீடுகள்லாம் கடந்து போயிருவார். ரத்தம் தடவப்படாத வீடுகள் இருக்கிற எல்லா தலைப்பிள்ளைகளையும் அடிப்பார். அதாவது ஒரே குடும்பத்துல ஒரு 5-6 தலைமுறைகள் வரைக்கும் மொத்தமா இருப்பாங்க. எழு தாத்தாவுல இருந்து கொள்ளு தாத்தாவுல இருந்து தாத்தா, தகப்பேன், மகன், பேரன், இப்படி எல்லாமே இருப்பாங்க. அப்ப அந்த வீட்டுல கர்ப்பத்திலிருந்து பிறந்த முதல் பேரானவர்கள் எல்லாருமே செத்து போவாங்க. சில வீடுகள்ல 5 பேர் செத்து போயிருந்தாங்க, 6 பேர் செத்து போயிருந்தாங்க, ஒருத்தர் 2 பேர், இந்த சாகாத வீடே கிடையாது. எகிப்திய ராஜாவுடைய தலைப்பிள்ளையிலிருந்து அடிமையுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எல்லாமே செத்து போனாங்க. அப்பதான் வந்து பார்வோனுக்கு புத்தி வந்தது, வேணாம் நீங்க எல்லாம் ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்றான். அவங்க வந்து சும்மா வரல, அங்க என்ன செய்யறாங்க, பக்கத்து வீட்டு ஜனங்கள்கிட்ட, பக்கத்துல இருக்க மக்கள்கிட்ட கேக்குறாங்க, நாங்க போய் எங்க தேவனுக்கு திருவிழா கொண்டாட போறோம், எங்களுக்கு வந்து உங்க நகைகள்லாம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்களும் அவன் விட்டா போதும் சொல்லி கொடுத்துடுறாங்க. அப்ப இந்த மாதிரி தேசத்தையே கொள்ளையடிச்சுக்கிட்டு தான் வெளியில வந்தாங்க அவங்க. யாரு? இஸ்ரவேல் மக்கள் எகிப்தியருடைய நகைகளை பூரா கொள்ளையடிச்சுக்கிட்டு தான் வெளியில வந்தாங்க. வந்து செங்கடலத்தை வந்து நிக்கிறாங்க. எகிப்திய ராஜா திருப்பி மூடு வருது அவனுக்கு. என்ன வருது? விட்டாக்கு வேலையெல்லாம் யாரா செய்யறது? மந்திரிகள் எல்லாம் கேட்கறாங்க, வேலையெல்லாம் யாரையா செய்யறது ராஜா? அவங்கள போய் கூட்டு வந்துடணும் திருப்பி. நம்மளு படைகளோடு போறான். அங்க முன்னாடி பார்த்தா கடல், பின்னாடி பார்த்தா எகிப்திய ராஜா படைகளோடு வந்துகிட்டு இருக்கான். அப்ப அவங்க ஜனங்கள் கேட்கறாங்க, நாங்க எகிப்திய தேசத்திலே நிம்மதியா இருந்திருப்போமே, நீங்க ஏன் இங்க கூட்டு வந்த அப்படின்ட்டு. அப்ப அங்க என்ன சொல்றாரு, நீங்கள் இன்றைக்கு பார்க்கிற இந்த எகிப்தியரை எப்பயுமே பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிறார். என்ன செய்யறாரு? நீங்கள் இன்றைக்கு பார்க்கிற எகிப்தியரை என்றைக்குமே நீங்க பார்க்க மாட்டீங்க, நீங்க சும்மா இருப்பீங்க, நான் வந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். கர்த்தர் வந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். மோசே சொல்றார், நீங்க சும்மா இருப்பீங்க. பஸ்காவை புடிச்சிட்டு வர்றாங்க. அங்க அந்த பஸ்காங்கிறது இயேசு கிறிஸ்துனுடைய அடையாளமாக இருக்குது, முன்னடையாளமாக இருக்குது. அதுக்கு பார்க்கும்போது அந்த செங்கடல் கரையில சொல்றாரு, மோசே ஜனங்களை இன்னைக்கு சொல்றாரு, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்போ கர்த்தர் வந்து மோசேட்ட சொல்றார், நீ ஏன் சும்மா இருக்கிற? நீ என்னிடத்தில் முறையில் புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் சையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். எகிப்தியர்களை பின்தொடர்ந்து உடனே நாங்கள் இதயங்களை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவருடைய ரதங்கள் குதிரை வீரர்களுடைய எல்லா ராணுவத்தாலும் பங்கிப்பிடுவேன் அப்படிங்கிறார். அதே மாதிரி கடல் 2ஆக பிளக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வெறுந்தரையில் நடந்து போறார்கள். அவர்களுக்கு பின்னால் அக்னி ஸ்தம்பம் இறங்குகிறது. அக்னி ஸ்தம்பம் வந்து இறங்குகிறது. அந்த அக்னி ஸ்தம்பத்துக்கு பின்னாடி வந்து எகிப்தியர்கள் குதிரையில துரத்திட்டு வர்றாங்க. ரதங்கள் எல்லாத்துலயும் ராஜா உட்பட எல்லாருமே இவங்களை துரத்திட்டு வர்றாங்க. அப்படி வருகின்ற போது அந்த அக்னி ஸ்தம்பம் வந்து அவர்களை முன்னோக்கி செல்ல விடாமல் தடுக்கிறது. அப்படியே இஸ்ரவேல் மக்கள் போக போக பின்னாடியே அக்னி ஸ்தம்பம் நகர்ந்து போகிறது. அவங்க வந்து கடைசி ஆள் முதற்கொண்டு எல்லாம் அங்க கரையேறிட்டாங்க. அக்னி ஸ்தம்பம் அப்படியே கரையில போய் நிக்குது. அப்ப மோசேட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ திருப்பி உன் கோலை கடல் நோக்கி நீட்டுங்கிறார். கடல் நோக்கி நீட்டும் போது எகிப்தியர்கள் எல்லாரும் கடலுக்குள்ள இருந்தாங்க. அந்த நேரத்துல கடல் மறுபடியும் வந்து மூடிட்டு. இன்றைக்கு இப்ப சமீபத்துல போன வாரத்துல யூடியூப்ல பார்த்தேன், சமீபத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கடற்கரை ஆழத்துல, கடல் ஆழத்துல சக்கரம், உருளைகள், தேர் பார்ட்ஸ் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து அந்த எகிப்தியர்கள் அங்கே அழிக்கப்பட்டதை குறிப்பதா இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதன் பிறகு ஜனங்களை அழைத்துக் கொண்டு அங்கே சீனாய் மலை வரைக்கும் வருகிறார். சீனாய் வனாந்தரத்திலே பாளையம் இறங்குகிறார்கள். அந்த சீனாய் வனாந்தரத்திலே நடந்த ஒரு காரியம் மிக அருமையான ஒரு காரியம். அதை இப்பொழுது தொடங்க முடியாது என்றால் நேரம் ஆயிடுச்சு. நம்ம அந்த காரியத்தை நாளைக்கு பார்ப்போம். இதுவரைக்கும் வந்து பிதாக்களின் யுகம் நடந்து கொண்டிருக்கிறது.
இப்ப நாளைக்கு வந்து நம்ம பார்க்கிறது மோசேயின் யுகம் அல்லது நியாயப்பிரமாணத்தின் யுகம் துவக்கம் எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்ப இதுவரைக்கும் நடந்த சம்பவங்கள் எல்லாமே பிதாக்களின் யுகத்தில் நடைபெற்ற சம்பவங்களின் முக்கிய தொகுப்பு. இந்த நாள் பார்த்தோம் ஒரு பாடம், நேற்று பார்த்தோம், இன்றைக்கு பார்த்தோம். இது எல்லாமே பிதாக்களின் யுகத்தில் நடந்த ஒரு சம்பவங்களின் முக்கிய தொகுப்பு. அடுத்து நம்ம வந்து நியாயப்பிரமாண யுகத்துக்கு நாளைக்கு நம்ம போக போறோம். இத்துடன் இன்றைக்கு நம்ம முடிச்சுக்குவோம். ஜெபம் செய்வோம். சதா காலங்களும் நேசித்து பராமரித்து வழித்தருங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ பிதாவே, உங்களுடைய வசனங்களை பொருத்தமாக தீர்க்கமாக ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஞானஸ்தானத்தை நோக்கி விரைந்து வரத்தக்கதாக நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சுகின்றோம். இந்த ஒலிப்பழையானது தமிழகம் எங்கும் சென்று அடையும்படியாக ஒவ்வொரு ஊழியக்காரரும் கூட இதை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக நீர் ஞானத்தை தர வேண்டுமாய் கெஞ்சுகின்றோம். இந்த நாளில் கேட்ட ஒவ்வொரு சகோதரி நீர் பேர் பிறகு தொட்ட ஆசிர்வதியும் அவளை எம்மிடத்தில் சீக்கிரமாய் இழுத்துக்கொள்ள வேண்டுமாய் கெஞ்சுகின்றோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், சிறப்படுத்தும் கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் மெய்ப்பரும் கண்மலையும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் வல்லமையுள்ள தூய பிதாவே. ஆமென். ஆமென்.